சக்தி. அவிநாசியில் உள்ள பாதுகா மன்றத்தில் கடந்த 19/12/2014 வெள்ளிக்கிழமை அன்று மாலை மன்ற வழிபாடு முடிந்த சமயம் ஒரு பெண் உள்ளே வந்து, "அம்மா வந்துச்சு சக்தி, நான் பார்த்தேன்" என்று சொல்லி கண்ணீர் விட்டார். மிகவும் படபடப்புடனும் பரவசத்துடனும் இருந்த அப்பெண்ணை ஆசுவாசப்படுத்தி விசாரித்தோம். அந்த பெண் பாரதி நகர் என்ற பகுதியைச் சேர்ந்த செல்வி என்ற இருமுடி பக்தை. தனது மகள் ரேவதியை 2 தினங்களுக்கு முன்பாக மன்றத்தில் இருந்து சற்று தொலைவில் உள்ள மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்த்திருந்தார். மகளின் உடல் மிகவும் மெலிந்து பலவீனமாக இருந்ததால் பிரசவம் ஆகாமல் சிரமம் ஏற்பட்டது. இதனால் பயந்து போன செல்வி வியாழக்கிழமை பின் இரவு 2 மணி அளவில் பூட்டியிருந்த மன்றத்தின் வெளியில் இருந்த ஓம் சக்தி மேடையின் முன்பு, "அம்மா, என் மகளை காப்பாற்று" என்று கதறி அழுது திரிசூலத்தில் வைத்திருந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்துச் செல்ல முயன்ற போது, பூட்டியிருந்த மன்றத்தில் இருந்து ஜல் ஜல் என்று சலங்கை ஒலியோடு செவ்வாடை அணிந்த பெண் கதவிலிருந்து வெளிப்பட்டு வேகமாக ஓம் சக்தி மேடையை தாண்டி மருத்துவமனையை நோக்கி நடக்க, செல்வியும் ஏதோ ஒரு சக்தி இழுத்தது போல் பின்தொடர்ந்தார். மருத்துவமனைக்கு சற்று முன்பாகவே அந்த பெண்ணின் உருவம் மறைந்தது. செல்வி தன் மகள் இருந்த அறைக்கு சென்று பார்த்தபோது, மகளுக்கு சுகப்பிரசவம் ஆகி ஆண் குழந்தை பிறந்திருப்பது தெரிய வந்தது. அருகில் ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இருந்தார். மருத்துவர் யாரும் இல்லை. செல்வி அடைந்த வியப்புக்கு அளவே இல்லை. "எனக்கு மந்திரம் தெரியாது, வழிபாடு செய்ய தெரியாது என்று கவலைப்படாதே. என்னை அம்மா என்று மனமுருகி ஒருமுறை அழைத்தால் போதும், ஓடி வருவேன் மகளே" என்று அருள்வாக்கின்படி படிக்காத பாமர ஏழை பெண்ணான செல்வி "அம்மா" என்று அழைத்தவுடன் அன்னை தன்னை வெளிப்படுத்தி வந்தாளே, பிரசவம் பார்த்தாளே, ஏழையர் அன்னையாய் ஏங்குவோர் துணையாய் வந்த தாயின் கருணையே கருணை. குருவடி சரணம், திருவடி சரணம்.